விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். இந்த 2026 ஏப்ரல் மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்கு, இன்னைக்கு இந்த ராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன, எந்த ஒரு பிரச்சனையுமே நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறதுக்கு தான் கிரகங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கு. ஸோ தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பிரதிபலிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. அது மட்டுமே தான் பலன்கள் 100% பொருந்தி வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. நம்ம சொல்லக்கூடிய அனைத்துமே ராசிக்கு உண்டான பொது பலன்கள் மட்டுமே தான். ஸோ 20 to 30% மட்டுமே இந்த பலன்கள் பொருந்துரும் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. விருச்சக ராசி அப்படிங்கும்போது சந்திரன் நீசமங்க. அப்போ ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு புதனோட சம்பந்தம். ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சூரியனோட. ராசிக்கு 8ல் வந்து பார்த்தீங்கன்னா குரு. ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கும் போது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கார். இதுதான் 2026 ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள். விருச்சக ராசின்னு சொல்லும் போதே தனித்துவமாக இருக்கக்கூடியது. சாஃப்ட்னஸ், காம் நேச்சர். என்னங்க சாஃப்ட்னஸ்ன்னு சொல்கிறீங்க? எங்கள் ராசி பற்றி தான் எல்லாரும் கொடூரமான ராசின்னு சொல்கிறாங்க, இவன் கோவக்காரன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்குது? கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். அப்போ விருச்சகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட அது தலை வணங்குறதுக்கு முடியாது. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். கரெக்டான டெசிஷன் தான் நான் எப்போவுமே எடுப்பேன். எல்லாருக்கும் தைரியம் அதிகமாக கொடுக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் தான். நீ இதை பண்ணி ஜெயிச்சிடலாம், மனசு விட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா எப்பேற்பட்ட விருச்சகமும் இன்னைக்கு கண்ணு கலங்கிரும். இதை வெளியே பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இன்னைக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து இன்னைக்கு அவங்க சந்திக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இன்னைக்கு எந்த ராசியுமே ஃபேஸ் பண்ணல. ஏன் சிம்மமே ஃபேஸ் பண்ணல. அஷ்டம சனி இருக்குது சிம்மத்துக்கு, கண்ட சனி இருக்குது கன்னிக்கு. அப்படின்னாலுமே இந்த குருங்கிற ஒரு கிரகம் 8ல் போய் மறைஞ்சனால இன்னைக்கு விருச்சகத்தை பொறுத்தவரை எல்லாமே பறந்து போயிடுச்சுங்க. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, ஒரு மகிழ்ச்சி இல்லை, நிறைய சோகம், நிறைய துக்கம் வெளியே காமிச்சிக்காமல் இருக்காங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே குழந்தை மனசு அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம். வீழ்ந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகம் தான். ஏன்னா முதல்ல இருந்தே வாழ்க்கையில் அடிபட்டு வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க, ஜீரோலேருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தவங்க. எந்த ஒரு சூழ்நிலையுமே கை கட்டி யாருக்கிட்டையும் நிற்கக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறது தன்மான சிங்கம். ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்து அந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தொடர்ந்து போராடக்கூடிய ராசி. இன்றைக்கி சத்தமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அமைதியான தியானமும் மௌனமும் தான் இன்றைக்கி இந்த ராசியை பொறுத்தவரையும் அதிகமாக இருக்குது. எங்கே போனாலும் ஏமாற்றம். இவங்கக்கிட்ட இன்றைக்கி காசு வாங்கினவங்க நிறையா பேர். ஆனால் இன்றைக்கி இவங்க காசுக்காக படுற கஷ்டங்கள் யாருக்குமே புரியாது. அப்பா அம்மாவோட ஆதரவு இல்லை, கூட பிறந்தவங்களோட ஆதரவு இல்லை, எந்த ஒரு ஆதரவுமே இல்லாமல் மனைவினாலையும் நிறைய கணவனாலையும் நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரே ராசி விருச்சகம்தான். உயிரை கொடுத்துட்டு ஓடுவாங்க, கடைசியில் அவங்களாலேயே இவங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் வரும். நீ யார், எல்லாம் பண்ணியும் நீ யார், அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற ஒரே வார்த்தையில் காயப்படுத்திட்டு போயிடுவாங்க விருச்சகத்தை. அது மாதிரி ஒரு தடவை காயப்படுத்திட்டிங்கன்னா திருப்பி எத்தனை காலங்கள் ஆனாலும் திருப்பி நீங்கள் விருச்சகத்திட்ட போய் ஒட்டவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடவே கூடாது. என்றைக்குமே விருச்சகம் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நண்டு எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. ஜெயிக்கிறாங்களோ இல்லையா, போராடக்கூடிய ராசி அப்படிங்க சொல்லலாம். நிச்சயமாக ஜெயிப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 8 இருக்குல்ல. இந்த ராசியை பொறுத்தவரையும் எந்த ஒரு கிரகமே சந்திரன் நீங்கள் நீசமடைகிறதுனால நல்லது கெட்டது தெரியாது, யதார்த்தமாக பழகக்கூடியது, எல்லா விஷயத்தையும் யதார்த்தமாக சொல்லிடுவாங்க. அது சொல்கிறதுனாலே வாழ்க்கையில் நிறையா ஏமாற்றங்களே சந்திக்கிறாங்க. இன்றைக்கெல்லாம் பணம், குடும்பம், பொறுப்பு எல்லாம் இருக்குது, அதை நோக்கி ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒன்றுமே ஜெயிக்க முடியல. அவங்கள இஷ்டப்படி ஒரு விஷயங்களை கூட எடுக்க முடியாது. இதுக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையும் குரு அப்படிங்கிற கிரகம் பலமாக இருக்கணும். அவர் ஒருத்தர் பலமாக இருந்துட்டாவே எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளிக்கலாம். ஆனால் அந்த குருங்கிற கிரகம் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு என்னைக்கு போனாரோ அன்னைக்கே இந்த விருச்சகத்து ராசியை பொறுத்தவரையும் பாதிப்புகள். இவங்க தான் உங்களையே இது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் வலிமையானவங்க தான், நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு பிறந்தவங்க தான். இன்றைக்கி உங்களை யாரையுமே ஏமாற்றம் அப்படிங்கிறது மற்றவங்க அள்ளி தெளிச்சுட்டு போயிருக்காங்க. உங்களோட குடும்பம் இருக்குது, உங்களோட வருமானத்தை எடுத்து உங்களுக்கு செலவு பண்ண, முதல்ல நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இன்றைக்கி உங்களோட வருமானத்தை எடுத்து உங்களால் செலவு பண்ண முடியாது. நான் எவ்வளோ சம்பாதிக்க வேண்டியது தெரியுமா? அந்த காலம் மட்டும் எனக்கு அப்படி இருந்தது. கொஞ்சம் எனக்கு டைம் ஒத்துழைச்சதுன்னா இன்றைக்கும் பாருங்கள் தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறீங்க. மற்றவங்க மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பணம் வந்துச்சுன்னா நிறுத்திக்கலாமா, அடுத்தது நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய ராசி. இந்த கடகம், விருச்சகம், மீனம் எல்லாமே தொடர்ந்து ஓடிக்கொண்டுட்டு இருக்கக்கூடிய ராசி. அதில் விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா குட்டை நீர் அப்படிங்கிறது. ஆனால் பார்க்குறதுக்கு மட்டும்தான் அது மாதிரி குட்டை நீராக இருப்பாங்க. யோசிச்சுட்டே இருப்பாங்க மைண்டில், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அந்த தொழில் பண்ணலாமா, இந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் மைண்ட் எப்போவுமே இருக்கக்கூடியது இந்த விருச்சிக ராசி தான். பில்டப் பண்ணால் பிடிக்காது. என்ன உண்மையாக அதை மட்டும் பேசு, நீ இந்த மாதிரி பழி போடுறதெல்லாம் பேசாது அப்படிங்கிறத ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லுவாங்க. நிறைய ரிலேஷன்ஷிப் இங்கே நைஸாக பேச தெரியாதல்ல,
வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் கடுமையாக பிரச்சனைகள் யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சிகத்துக்கு தான் ஃபஸ்ட்டு. மற்ற எந்த ராசியை கம்பேர் பண்ணும்போது விருச்சிகம் தான் இந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, சிரமப்படுவாங்க. இது எல்லாத்தையுமே மீண்டு வாழ்க்கையில் இன்றைக்குமே அடுத்தவங்க காசை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு குரு 8ல் இருக்கிறது பெரிய அளவுக்கு நெகட்டிவ். காதலா, அந்த காதல்லாம் எப்போவோ பறந்து போயிடுச்சு. கல்யாணமா, அந்த கல்யாணத்தை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. இந்த கல்யாணத்தினால என்னுடைய வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட்டே நடந்திருக்குன்னு சொன்னவங்க நிறைய பேர். நம்ம ரீசெண்ட் டைமில் விருச்சிக ராசி ஜாதகத்தை பார்த்தோம். அவள் பார்க்கும்போது சொல்லி இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே போகிறீங்க, நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு. கூட பிறந்த அண்ணன் தம்பினாலே உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு காத்துட்ருக்கு, கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு நல்லது கெட்டது தெரியாது. அவனோட லக்னம் வந்து பார்த்திங்கன்னா வேற. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயத்தில் தம்பிக்கை துரோகங்கள் தம்பி பேரில் எல்லாத்தையும் சொத்தையும் எழுதி வச்சுட்டாங்க. இன்றைக்கி அந்த தம்பி 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வந்து என்னோடய சொத்து திருப்பி கொடு, பணம் கொடுத்து தான் தருவேன், அந்த மாதிரி எதுவும் இல்லை, நீ பேசாட்டி பரவாயில்ல, எனக்கு இன்னும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்றைக்கி அந்த பண பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு அவருக்கு வந்து கோர்ட்டு கேஸு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதே போல் திருமண வாழ்க்கையில் பலரது தலையீடு இருக்குது மேடம். எனக்கு தெரியுது மேடம், எனக்கு இந்த திருமண வாழ்க்கையில் பலது ப்ராப்ளம் இருக்குது, எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரையுமே இனி வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்கள்? முதல்ல ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொத்து சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள். சுற்றி இருக்கிற நபர்களால் பாதிக்கப்படக்கூடியது ஒரே ராசி விருச்சிகம்தான். விருச்சிகத்தை பொறுத்தவரை வாடகை வீட்டில் இருக்கவே முடியாது 100%. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சண்டைகள் நிச்சயமாக வரும். அதுவுமே நீங்கள் வந்து யதார்த்தம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள் இத்தனை பழகிட்டு இருந்தோம், திடீர்னு இப்படி பேசிட்டு போயிட்டாங்களே, திடீர்னு இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு அந்த நடந்த ஒரு விஷயத்த 1 வருஷம் 2 வருஷம் தொடர்ந்து நீங்கள் பேசுகிற மாதிரியான சுச்சுவேஷன் வரும். அந்தளவுக்கு இன்றைக்கி விருச்சிக ராசியை பொறுத்தவரை மற்றவங்களால காயப்பட்டிருக்காங்க. அதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் மாறப்போது. சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்குன்னு ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட் 1 சென்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் ஒரு வீடு கட்டிட்டு போயிடலான் இருக்கோம், இந்த வீட்டுக்கு உண்டான பலன்கள் கிடைக்குமா? நிறைய லோன் அப்ளை பண்ணுறோம், இந்த லோன்லாம் வந்து மற்றவங்க போகிறாங்க ஓகே ஆயிடுது, நான் போகிறேன் ரிஜெக்ட் ஆயிடுது. இந்த மாதிரி கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டல, இந்த மாதிரி எல்லா கிரகத்துக்கு காரணம் குரு அப்படிங்கிற கிரகம் தான். இன்னைக்கு பாருங்கள், கேது எந்த இடத்துல இருக்கிறார் பாருங்கள். தொழில் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை. நிறைய அந்த விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் இன்னைக்கு குரு 8ல் போயிடுச்சு, கேது 10ல் இருக்கிறதெல்லாம் தொழிலை அடுத்தவனுக்காக நடத்திட்டு இருக்கிறோம். அது ஒரே வார்த்தை தான். 10-20 பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன், இன்னைக்கு அடுத்தவனுக்காக நான் பெருமைக்காக தொழில் நடத்திட்டு இருக்கேன், தொழிலில் அவ்வளோ கடன் இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லாத ஆட்களே இல்லைங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அது எல்லாமே படிப்படியாக மாறும். அதே போல் சனீஸ்வர பகவான் சூரியனோட சேர்ந்தனால இது 5ஆம் அதிபதியாக 5ல் ஒரு தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கிறதுனால பிரச்சனையுடைய தாக்கம் வீரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தப்படும். தொழிலில் வேலையில் பெரிய அளவுக்கு எனக்கு மாறுதல் வருது, என்னுடைய சம்சாரத்து பேரில் தொழில் பண்ணலாமா, நான் தான் எனக்கு வந்து வளர்ச்சிகள் இல்லை, என்னோடய சம்சாரத்து பேரில் தொழில் பண்ணலாமா, தொழில் வேலை அப்படிங்கிறத நான் ஏற்றி விட்டவங்களே இன்றைக்கி என்னைய தள்ளி விடுறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு அந்தளவுக்கு வருத்தங்கள். அது எல்லாமே இன்றைக்கி வேலை சம்மந்தப்பட்ட இருக்கிற விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக விலக போகுது. விருச்சகம் எங்கே வந்து மைனஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈகோ பேஸ்ட் டெசிஷன் எடுத்து விரத்திக்காக நிறைய பேர் வந்து விரத்தியை கொடுத்து இன்றைக்கி கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது விருச்சிகத்தை பொறுத்தவரை ரொம்ப கம்மியாக இருக்குது. இது செஞ்சிருவ, பயப்படாத, தைரியமாக வந்துருச்சு நின்று மறுபடியும் போராடுங்க அப்படின்னு விருச்சிகத்துக்கிட்ட 10 நிமிஷம் பேசினா அவங்க அப்படியே தலை சிறந்து உருகிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மற்றவங்க மேலே மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி. கௌரவத்துக்கு தான் எனக்கு முக்கியத்துவம், இங்கே வந்து மிரட்டுறக்கு அடி பண்ணிடுறதுக்கெலாம் முக்கியத்துவமே இல்லவே இல்லை அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்போவுமே. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்குமே இவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்க நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்காங்க, இனியும் நல்லா தான் வாழ போகிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அப்படின்னா குருவுடைய பெயர்ச்சிகள் விருச்சிக ராசியை பொறுத்தவரையும் ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் தலை சிறந்த ஒரு யோகம் அப்படிங்கிற சொல்லலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், அரசியல் சாதம் தொடர்பில் இருக்கேன், அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பெரிய ஏர்னிங் பண்ணணும், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் டார்கெட் அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு காத்துட்ருக்கு. ஸோ அதிகாரம் அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு ஓடிட்டு இருந்த உங்களுக்கு இனி இதெல்லாமே ஒரு தலை சிறந்த ஒரு யோகமாக வீடு சார்ந்து இடம் சார்ந்து திருமணத்துக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், எனக்கு 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு 6ல் இருக்குது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன், தொடர்ந்து வரன்கள் பார்த்துட்டே இருக்கிறேன், என்ன ஒரு சூழ்நிலை இல்லை. நம்ம பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் பார்த்து சொன்னோம், தைரியமாக வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் லேட் ஆனாலுமே தலை சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு தான் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இன்றைக்கி வந்த மாப்பிள்ளை எதுவுமே வேண்டான்னு சொல்லி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பெரிய அளவுக்கு ஃபினான்ஷியல் லெவலில் அந்த பொண்ணு இன்றைக்கி வெளியே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம கூப்பிட்டு போய் நன்றி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இது எல்லாத்துக்குமே
பிறந்த காலம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா, ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அது எந்த அளவுக்கு? கிரகங்கள் சேர்க்கைகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு தசா புத்தி எப்படி இருக்கு? இது எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்குன்னு மறந்துடக்கூடாது. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லாருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.